ஹாய் ப்ரோ, என்னோட பேர் உதயதர்ஷினி. நான் இந்த 21 டேஸ் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன், ஃப்ரீ கிளாஸில். இதில் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே மேசிவாக நான் பார்த்தேன். கிட்டக்க கொஞ்ச நாள்லேயே வந்து எனக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஃபஸ்ட் நாள் நான் பண்ணேன், என்னோட மைண்டு காம் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆனிச்சு. மைண்ட் காம் ஆகி அதுக்கப்புறம் வந்து நான் பண்ணேன், ஓரளவு நல்ல ஃபீலிங் கிடைச்சிது. செகண்ட் டேவே நான் பண்ணும்போது மூலாதாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே உச்சந்தலை வரைக்கும் போகிறப்போ நல்ல ஹீட் வந்து என் உடம்புல தெரிஞ்சுது. திருப்பி நான் உச்சந்தலையிலேருந்து கீழே வரும்போது அந்த ஹீட் அப்படியே டவுன் ஆகி கூல் ஆகி என்னோட உடம்பு வந்து ஃபுல்லாக கூலிங்காக தெரிஞ்சுது. எனக்கு அந்த ஃபீல் வந்து ரொம்ப என்னோட மனசு என்னோட உடம்பு எல்லாமே லேஸான மாதிரி ஒரு ஃபீல் தெரிஞ்சுது. அது உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த இந்த கிளாஸில் வந்து எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சுது ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும்னு நான் நினைக்கல. ஃபஸ்ட் நான் பண்ணேன், நல்லா இருந்தது அப்படின்னு நான் யோசிச்சு ஓகே நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். செகண்ட் டேவே பண்ணும்போது எனக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் கிடைச்சது. அதுலேருந்து எனக்கு கண்டிப்பாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வந்து முருகன் யோகக்கலையும் நான் கண்டிப்பாக கற்றுட்டு அதுலேயும் இதே மாதிரி என்னோட முழு ஈடுபாடையும் முழு மைண்டு எல்லாத்தையும் வந்து ஒருநிலைப்படுத்தி நான் அதில் வந்து நான் ஃபுல்லாக லேர்ன் பண்ணிப்பேன்னு நம்புறேன். தேங்க்யூ ப்ரோ. 2024, 25 அடுத்து 26 வந்துருச்சு. எத்தனை பேர் நியூ இயர் மோட்டிவேஷன், நியூ இயர் ரெசல்யூஷன், நியூ இயருக்கு வாழ்க்கையை இந்த வருஷமாவது மாத்திரம்னு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வந்தோடனே 2027 வந்துடும், மறுபடியும் வந்து வாழ்க்கையை மாற்றலான்னு நினைக்க போறீங்க? நிஜமாலுமே 2026 வந்துருச்சு. இந்த வருஷத்துல இருந்தாவது வாழ்க்கையை வந்து கரெக்டான ஒரு ஒழுக்கமான முறையில வாழலாம் அப்படின்னு நினைக்கிறது எத்தனை பேர் இதுல? அப்படி இந்த வருஷமாவது நம்ம வாழ்க்கைய பயனுள்ளதா வாழலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக மகாரம் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ண போகுது அப்படின்னா, நியூ இயர்க்காக உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிக் ஸ்டார்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுறோம் நாங்கள். வீடியோ முழுசாக பாருங்கள் தயவுசெய்து. இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 11 டேஸ் கிளாஸ், சரிங்களா? ஃப்ரீ கிளாஸ் தான் கம்ப்ளீட்டாக. இதுவும் உங்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம மக்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து நம்ம எல்லாத்தோட வண்டியுமே வந்து நல்ல வண்டி தான், நல்லா ஓடும் தான், ஆனால் ஸ்டார்டிங் ட்ரபிள் எல்லாத்துக்குமே இருக்குது. அதை கொஞ்சம் தள்ளி விட்டு யாரோ ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வண்டி சூப்பராக ஓடும். அந்த மாதிரி தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழியை தான் இந்த வாட்டி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த நியூ இயரோட 2026 ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் நியூ இயர். இதில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணக்கூடாதுங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நம்ம எம்ஒய்கே ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி என்னோட ஃபர்ஸ்ட் லெவலோ அட்வான்ஸ் லெவலில் இருக்கவங்களாம் தயவுசெய்து ஜாயின் பண்ணாதீங்க. ரெண்டாவது, மகாரம் பிகினர்ஸ் அப்படின்னு வந்து ஃப்ரீ கிளாஸ் கொடுத்துருப்போம், அந்த குரூப்பில் ஜாயின் பண்ண யாரும் ஜாயின் பண்ணாதீங்க. வெரிஃபை பண்ணிட்டு தான் உள்ள எடுப்போம். தயவுசெய்து அந்த பிகினர் குரூப்பில் ஜாயின் பண்ண நிறைய பேர் ஜாயின் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி ஏன் வேண்டான்னு சொல்கிறேன்னா, அதில் நிறைய பேர் ஜாயின் பண்ணீங்க, அதில் ஒரு சிலரோட ரெஸ்பான்ஸ்லாம் ரொம்ப 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 அற்புதமாக இருந்துச்சு. ஒரு சிலர்லாம் வழக்கம் போல் இந்த அரகுறை வேலை பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு குரூப்புக்குள்ளே வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கறது, சும்மா ஜாயின் பண்ணி வைக்கிறது பொழுது போகாமல். இந்த பொழுது போகாமல் வந்து உட்காந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறக்காகலாம் நாங்கள் ஒன்றும் இங்கே வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறது இல்லை. ஏன்னா நிறைய பேர் தேடுதலில் இருக்காங்க. அன்றைக்கி அந்த தேவையில்லாதவங்களாம் ஜாயின் பண்ணலாம், இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, குரூப்போட லிமிட் எக்ஸீட் ஆகாமல் இருந்திருக்கும். இந்த வாட்டி அந்த மாதிரி வந்து ஒரு நாள் போல் அப்டேட் பண்ணுவேன், அடுத்த நாள் பண்ண மாட்டேன், நான் சொல்கிறதே பண்ண மாட்டேன், சும்மா ஜாயின் பண்ணியிருப்பேன்னா அப்படியே கழிச்சு கட்டிடுவோம். இந்த வாட்டி யோசிக்கவே மாட்டோம் நாங்கள். நாங்கள் அப்படி தான். ஏன்னா எங்களுக்கு தேவையில்லை ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒழுக்கம் இல்லை, என்னால் ஒழுக்கமாக இருக்க முடியாதுன்னா ஜாயின் பண்ணாதீங்க. எனக்கு அந்த அளவுக்கு கூட தைரியம் இல்லை ஒழுக்கமாக இருக்கிற அளவுக்குன்னா ஜாயினே பண்ணாதீங்க. நான் உங்கள் ஈகோ ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான் பேசுவேன். அப்படி ஈகோ ட்ரிகர் ஆகாது நம்ம ஒழுக்கமாக இருக்கமான்னு பார்ப்போம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். ஒழுக்கம் அப்படின்னா என்ன? டிசிப்ளின் இல்லைன்னா வந்து ஒன்றுமே பண்ண முடியாது ராஜா ஆன்மீகத்தில். இதுதான் உண்மை. என்னோட ஒவ்வொரு கிளாஸஸ்லையும் ஒவ்வொருத்தரும் டிசிப்ளினாக இல்லைன்னா என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும். அந்த பிகினர் லெவல் கிளாஸில் ரொம்ப ரொம்ப அற்புதமாக நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் கொடுத்துறீங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா அந்த ஒரு ஒழுக்கம் தீவிரம் நமக்கு வேணும், ஒரு பயிற்சி பண்ணணும் அப்படின்னா. அது இல்லைன்னா வாழ்க்கையில் எங்கே போனாலுமே நம்மளால உருப்படவும் முடியாது, ஜெயிக்கவும் முடியாதுங்கிறது உண்மை. இதுதான் நியூ இயர் மோட்டிவேஷன் உங்களுக்கு. ஆக்சுவலி போய் ரீல்ஸ் தேடுறேன், மோட்டிவேஷன் ரீல்ஸ் தேடுறேன், இல்லை நான் வந்து மோட்டிவேட்டடாக இருக்கேன்னு சொல்லி நியூ இயர் அன்றைக்கி நைட்டு பூரா கும்மால அடிச்சுட்டு காலைல 10 மணிக்கு எந்திரிக்கிறது, இதெல்லாம் வேண்டாம். ஏன் அப்படின்னா இந்த 11 நாள் பேட்ச் என்னென்னத்தெல்லாம் கவர் பண்ணும் அப்படின்னா, அட்வான்ஸ்டான பிரெத் ஒர்க் டெக்னிக்ஸ், சில சீக்ரெட்ஸை பற்றி பேசுவோம், உடம்பை எப்படி பார்த்துக்கணும், மனசை எப்படி பார்த்துக்கணும், நிறைய விஷயங்களை வந்து பேசுவோம். அதே மாதிரி இந்த 11 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணால் நான் மிகப்பெரிய யோகியா ஞானியாக ஆயிடுவேனா? அப்படி கிடையாது. அதுக்கெல்லாம் மிகப்பெரிய பயிற்சிகள், கடின உழைப்பு தேவைப்படும். அதுக்கு தான் நம்ம முருகன் யோகக்கலைன்னு தனியாக ஒரு சப்ஜெக்டே வச்சுருக்கோம். அதில் வந்து லெவல் 1 கிளாஸஸ், அட்வான்ஸ் லெவல் கிளாஸஸ்னு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து நான் ஃபஸ்ட் லெவல் கிளாஸில் எங்களுக்கு வேண்டாம், செகண்ட் லெவல் கிளாஸ் நாங்கள் அட்டன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்தளவுக்கு அட்வான்ஸாக யாரும் இங்கே போகலைங்க, சரிங்களா? நம்ம வந்து யாருனாலும் வந்து சிலர்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, 5000க்கு 10,000 கொடுத்தா வாசி ஏற்றிப்பேன், அந்த மாதிரி ஆட்கள் நம்ம கிடையாது.
முறையாக வந்தால் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் லெவல் எடுத்தவங்களுக்கே குறைஞ்சது 6 மாதம் கழிச்சு தான் செகண்ட் லெவல் கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். அவங்களோட தீவிரம் அப்படி இருந்தால் அட்லீஸ்ட் 3 months ஆகும். உடனேலாம் யாருக்கும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். அதனால் அதை தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க எல்லாருமே. ஏன்னா நாங்கள் வந்து முறையான முறையில் தான் போவோம். இந்த 11 day கிளாஸஸில் வந்து ரொம்ப ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை சொல்லித்தர போகிறோம். 11 நாள் என்னால் அட்டன்டிவாக கரெக்டாக என்ன வேலை இருந்தாலும் நான் கரெக்டாக இருப்பேங்க அப்படின்னா தாராளமாக வந்து சேருங்க. இந்த கிளாஸ் உங்களுக்காக தான். இல்லை என்னால் முடியாது, ஏதோ சோம்பேறித்தனம் பண்ணுவேன்னா 2026 2036 வந்தாலும் உங்கள் வாழ்க்கை உருப்படாதுங்கிறதா உண்மை. இதுதான் நிதர்சனம். ஏன் அப்படின்னா அந்த ஒரு ப்ரொகாஸ்டினேஷன், இன்று போய் நாளை வா இன்று போய் நாளை வான்னு நம்ம மாற்றி 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 விட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்க சக்திகள்லாம் வயசாக போயிட்டே இருக்குங்க. அப்படி போக 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 நம்மளால எதுவுமே பண்ண முடியாமல் போயிடும். எத்தனை பேர் இந்த மாதிரி வீணாக போயிருக்காங்க நம்ம கண் கூட பார்க்குறோம். அவங்களாம் சொல்லுவாங்க, தம்பி உன் வயசில் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் எப்படி இருந்திருப்பேன். அப்பவும் நிறைய விஷயத்த இந்த பிரபஞ்சம் காட்டி தான் கொடுத்துருக்கோம். நமக்கு அதை எடுத்து பண்ணுறதுக்கான அந்த ஒரு முனைப்பு இல்லாமல் போனது தான் காரணம். அது வேண்டாங்க. நம்ம மகாரமுக்குள்ளே இருக்கீங்க, மகாரம் ஃபேமிலியில் இருந்தாலும் சரி, மகாரமோட வீடியோஸ் பார்க்குறீங்கனாலும் சரி, இந்த விஷ்ணுவர்தனோட பேச்சை கேட்குறீங்கனாலும் சரி, எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னாடி கொண்டு வந்து வைங்க. இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையும் உங்கள் காலடியில் கொண்டு வந்து போட்டு போயிட்டே இருக்கும். இது சத்தியமான உண்மை. அதனால இந்த ஒரு 2026 இந்த 11 நாள் வந்து நம்ம டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பழகுவோமா எல்லாருமே சேர்ந்து? ஏன்னா இதுக்கு பின்னாடியும் நிறைய ஒர்க் போகுது. சும்மா ஏனோ தானோம்லாம் நாங்கள் வந்து ஃப்ரீ கிளாஸஸ் தானே, சும்மா மற்றவங்க பண்ணுற மாதிரி இருக்கட்டும்லாம் கிடையாது. இந்த மகாரம் பிகினர்ஸ் லெவல் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் எத்தனை பேர்த்தோட குவரிஸை 1-to-1 ஃபோன் காலில் வந்து நாங்கள் வந்து ஆன்சர் பண்ணோம், எத்தனை பேருக்கு மெசேஜஸில் ஆன்சர் பண்ணோம், எத்தனை பேருக்கு போல் அப்டேட் பண்ணதை தினமும் ஆல்ரெடி நிறைய குரூப் இருக்குது, நிறைய கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அதை தாண்டி இது எப்படி நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரையும் அட்டன்டிவாக அட்டன் பண்ணோம், அந்த 21 days எப்படி நாங்கள் பார்த்தோம் ஒவ்வொருத்தரையும், அதில் வந்து எத்தனை லைவ் மீட்ஸ் நாங்கள் போனோம். இதில் வந்து லெஃப்ட் ஆனவங்களுக்குலாம் லாஸஸ் யார்ஸ் அப்படிங்கிறத உண்மை. ஏன்னா நாங்கள் எடுத்தோடனேயே லைவ் மீட்டு போகக்கூடாதுன்னு தான் ஃபஸ்ட்டு ஒரு 10-11 நாள் அப்படியே விட்டுட்டோம். இதை தாண்டி எவன் ஒருத்த வரானோ அவனுக்கு கொடுத்தா போதும். ஆரம்பத்திலேயே கொடுத்து வாவ் என்ன மாதிரியான கிளாஸஸ்ன்னு சொல்லிடக்கூடாது, யாரோ அப்படி அட்மையர் பண்ணிடக்கூடாதுங்கிறத 10-11 நாள் கிடப்பில் விட்டுட்டோம். என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அதில் நோட் பண்ணிட்டே இருந்தோம். ஒவ்வொருத்தரையுமே நோட் பண்ணுவோம். யார் தினமும் போல் போடுறா, யார் போடுறதில்ல. அது நிறைய பேர் லெஃப்ட் ஆனாங்க, நாங்கள் சில பேர்த்த தூக்கணும். இதெல்லாம் ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஆட்கள்னு அர்த்தம் அவங்க எல்லாருமே. இதை தாண்டி ஒரு செட்டு நின்றுச்சு பார்த்தீங்களா, ஒரு 200 பேர் சரியான ஆட்கள் அவங்க எல்லாருமே. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே இந்த இடத்துல நான் வந்து ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்கிறேன். என்ன நடந்தாலும் நான் வந்து இதை பண்ணியே தீரணும் ஒரு வைராகியம் வந்துச்சுல, நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. இதுதான் உண்மை. நான் இன்னைக்கு சொல்கிறேன், இது எல்லாமே உண்மைதான். நியூ இயர் மோட்டிவேஷன் அப்படின்னா உங்களுக்கு உள்ளேருந்து வரணும். வெளியேருந்து மோட்டிவேஷன் எடுக்கக்கூடாது. எல்லா நாளுமே நியூ இயர் தான். எனக்கு ஒரு சின்ன ஒரு நிகழ்வு நடந்துச்சு, நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நிலைகள் தாண்டி போகும்போது நம்மளுடைய ஆன்மா, நம்மளோட உள் உணர்வு, உள் ஒளி நம்ம கூட வந்து உரையாடும். இதை வந்து நிறைய பேருக்கு தெரியும். தெரியாத முட்டாள்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வேற ஏதோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முட்டாள்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள விட்டுறலாம். உண்மையாக யோகத்துக்குள்ளே போகும்போது நம்மளுடைய உள் உணர்வு உள்ளேருந்து நம்மக்கிட்ட பேசும். இதை பண்ணு அதை பண்ணாதன்னு நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அப்படி நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்தது தான் மகாரமில் இருக்கிற இத்தனை வீடியோஸ். ஏன் உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோஸ் எல்லாம் கிளியர் கட்டாக கிறிஸ்டலாக பயங்கரமாக அப்படி இருக்குன்னு தெரியுதுன்னா இதெல்லாம் என்னோட ஆன்ம அறிவு எனக்கு கொடுத்த பொக்கிஷங்கள், ரகசியங்கள் எனக்கு கொடுத்தது நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்படி ஒரு நாள் அது என்ன சொல்லிச்சு அப்படின்னா நியூ இயர், இதே மாதிரி ஒரு 4 years பேக் ஒரு நியூ இயர் இருக்கும். அப்போ வேணும்னே ஒரு பிரச்சனையாச்சு. நியூ இயர் 1ஆம் தேதி நான் என்னடா இன்னைக்கு நம்ம பிரச்சனையாகுதே அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை கேட்சு, உனக்கு இது நியூ இயரா அப்படின்னு கேட்டுச்சு. எனக்கு புரியல. அப்போ என்ன எனக்கு நியூ இயரா அப்படின்னா, ஆமா உனக்கு எதுக்கு இந்த நாள் புது நாள், இந்த நாள் பழைய நாளுங்கிறதால நமக்கு கிடையாது. எல்லா நாளும் உன்னை பொறுத்த வரைக்கும் புது நாள் தான். நீ எதுக்கு நியூ இயர்னு தனியாக ஒரு விஷயத்த யோசிக்கிற, உனக்கு நியூ இயர்லாம் கிடையாது போனுச்சு. அன்னைக்கு எனக்கு புரிஞ்சது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஆன்மீக பாதைக்குள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நியூ இயர், பர்த்டே இதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லா நாளும் நியூ இயர் தான், எல்லா நாளும் பர்த்டே தான் உங்களுக்கு. புரியுதுங்களா? இப்படி ஒரு கேட்டகரி இருக்குது. இன்னொரு கேட்டகரியில் அது என்ன பேசும் அப்படின்னா, என்னைக்கு நீ மேல்நிலை அடையிறியோ அன்னைக்கு தான் உனக்கு உண்மையான நியூ இயர்னு. ஸோ இந்த வருஷம் என்ன பண்ணலாம், உங்களை மேல்நிலை அடையிறதுக்கு சில வழிகளை நான் உங்கள் எல்லாத்துக்கும் சொல்லித்தரேன். அதை பண்ணிங்கன்னா உங்கள் ஆன்மாவும் உங்களை வாழ்த்தும். பரவாயில்ல, வாழ்க்கையில் இன்றைக்காவது நமக்கு வந்து சரியான ஒரு வேலையை பண்ணியிருக்கான்னு. ஸோ ரெடி அப்படின்னா எல்லாருமே கமெண்ட்ஸில் ரெடின்னு சொல்லுங்கள். நாட் ரெடி அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. வந்துட்டு கமெண்ட்ஸில் நான் அதை சொல்கிறேன் இதை சொல்கிறேன்னு சொல்ல வேண்டாம். கூகுள் ஃபார்ம் கொடுப்போம், அதை ஃபில் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த கிளாஸஸ்குள்ளே எடுத்துப்போம். நியூ இயர் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை இந்த கிளாஸஸில் பார்ப்போம். உண்மையாலுமே ஒரு நியூ இயர் என்ன பண்ணுது நமக்குள்ள அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ் புத்தாண்டு, தெலுங்கு புத்தாண்டு, நியூ இயரு, இந்தியாவோட புத்தாண்டு, அந்த ஊரோட புத்தாண்டு, எல்லாத்துக்கும் புத்தாண்டு இருக்குது. ஆனால் உங்களோட உடலுக்கு, உங்களுடைய மனதிற்கு, உங்கள் ஆன்மாவுக்கு எது புத்தாண்டு அப்படிங்கிறத யோசிங்க. என்னைக்கு இது 3 ஒரே நேர்கோட்டில் நின்று
அது எல்லாமே ஒன்று சேர்ந்து இறைவனை பார்க்குதோ அன்னைக்கு தான் உண்மையான புத்தாண்டு, அன்னைக்கு தான் உண்மையான நியூ இயர்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் உண்மையான நியூ இயர். அதை இந்த வருஷம் கொண்டாட முயற்சி பண்ணுவோம். 2027 உங்கள் எல்லாத்துக்குமே ஆன்ம வளர்ச்சி கொடுக்குற ஒரு ஆண்டா அமைட்டு. என்னடா இவன் 2026 விட்டுட்டு 7க்கு போயிட்டானா, எப்படி இருந்தாலும் ஒரு வருஷம் தேவைப்படுறதுக்கு. அதனால இதை நான் நியூ இயராக கன்சிடர் பண்ண மாட்டேன். உங்கள் யாருக்குமே 2027 தான் உங்களுக்கு உண்மையான நியூ இயர். பார்ப்போம் எத்தனை பேர் சஸ்டெயின் ஆவாங்க அப்படிங்கிறத. அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் தான் இந்த வாட்டி ஓப்பனாக இருக்கும். மேபி அரௌண்ட் 28 இது போஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்போ அதுலேருந்து 3 நாள் கணக்கு வச்சுங்க. 31 க்ளோஸ் பண்ணிடுவோம் அந்த லிங்க். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னால் சேர முடியல, நியூ இயர் அன்னைக்கு வந்துட்டு லிங்க் கிடைக்குமா, நான் சேரலைன்னா கண்டிப்பாக கிடைக்காது, தரமாட்டோம். இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு தான் நாங்கள். அதை மட்டும் பார்த்துக்குங்க. நியூ இயரோட இந்த லிங்க் வந்து க்ளோஸ் பண்ணப்படும். நியூ இயர்லேருந்து 11 நாள் உங்களுக்கு கிக் ஸ்டார்ட் மோட்டிவேஷன் கிளாஸ் நடக்கும். இதை பாருங்கள், நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 2027 நல்லபடியாக அமையட்டும். சர்வமும் சிவமயம்.